வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அகர வரிசைப்படுத்துதல். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூஎஸ்ஆர்பியில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஷின் இல்லாமல் எக்ஸாம் நடக்காது. அப்போ இது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அகர வரிசைன்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு வரிசைக்கு கிரமமாக ஒரு எழுத்துக்களை அடுக்கிறது தான். சரிங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் காங்கச்சா. அது எந்த வரிசையில் படித்தோமோ அந்த வரிசையில் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை என்ன பண்ணுறோன்னா ஒழுங்குபடுத்த போகிறோம், அதாவது வரிசைப்படுத்த போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12. சரிங்களா? இதில் 5 குறியில், 7 நெடில், மொத்தம் 12 தெரியும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே மெய் எழுத்துக்கள். இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்தது முதல் எழுத்துக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதுனால இது முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றா சேர்ந்து பிறக்கக்கூடிய ஒரு எழுத்து பார்த்திங்கன்னா அதுதான் உயிர்மெய் எழுத்து, அதாவது புள்ளி இல்லாத எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களை தவிர்த்து இந்த ஆயுதம் இதோடைய இதுவும் அகர வரிசையில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ ஆயுதம் 1 போட்டோமா, மொத்தமாக பார்த்திங்கன்னா 200 நமக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வரிசையை பார்த்திக்கணும். அதாவது எனக்கு தெரியும் சார், காங்கச்சாலாம் எனக்கு தெரியும் சார், ஒரு பிரச்சனையே கிடையாது சார் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காங்கச்சா பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்துக்கள் தெரியும், நம்ம சின்ன வயசுல நம்ம கண்டிப்பாக படித்தது தான். ஆனால் அந்த வரிசை என்பது மறந்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு முறை படிச்சிக்கணும். நல்லா படிச்சுக்குங்க. நான் இதை லைனாக எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கான ஒரு பேசிக் டீட்டெயில் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ அகர வரிசைப்படுத்தும் போது என்ன பண்ணேன், ஒரு மொழியில் உள்ள, அதாவது ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்க அந்த எழுத்துக்களை அந்த வரிசைப்படி எழுது தான். எப்படி நமக்கு வரிசையாக சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வரிசைப்படி எழுது தான் அகர வரிசைப்படுத்துதல்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம கணக்கிடும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இக்கு கூட்டல் லா க. அப்போ இந்த இக்கு என்பது தான் என்னவாக இருக்குது, இதில் வரி வடிவம் பெறுகிறது, அதாவது எழுதக்கூடிய வடிவம். அப்போ இந்த எழுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா கணக்கில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த எழுத்து 2வது எழுத்து வைக்கக்கூடாதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுவும் வைக்கணும், நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இக்கு தான் நம்ம வச்சுக்கணும். 2வது தான் நம்ம இந்த 2வது எழுத்தை பார்க்கணும். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த உயிர் எழுத்து முடியும் போது பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக முடியக்கூடிய எழுத்து அக்கு. சரிங்களா? ஆயுத எழுத்து. இது ஈஸியாக புரிஞ்சுங்க. இது எளிமையாக நான் சொல்கிறேன். அவன், அஃது, அகம், அறம். அதாவது முதல் எழுத்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒன்றா வருது. அப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்து, அதாவது முதல்ல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி முதலில் வரக்கூடிய எழுத்து மாறி மாறி இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆர்டரில் வச்சு நம்ம அகர வரிசை படுத்திடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து எல்லாம் ஒன்றா வந்துருக்குது, 2வது எழுத்து தான் மாறி போயிருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம இதில் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவன், அஃது, அகம், அறம். இப்போ எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சுப்பா. இப்போ 2வது என்ன வார்த்தை வரணும்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கு தான் கடைசியாக முடியுது. அதாவது உயிரெழுத்து முடியும் போது 12 எழுத்து முடியும் போது 13வது ஒரு எழுத்து பார்த்திங்கன்னா அக்கு. அப்போ இதை முதலில் போட வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு 1. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கா காங்கச்சா வரிசையில் முதலில் வரக்கூடியது கா. இப்போ அகம் 2. அடுத்து பார்த்திங்கன்னா எரல வழல அப்படின்னு நம்ம படிக்கும்போது இந்த ரா தான் கடைசியாக வருது. அப்போ வா முன்னாடியே வந்துடுது. அப்போ இது 3. இந்த அறம் என்பது 4. சரிங்களா? இது எதுக்காக சொன்னால் அந்த அகு, அதாவது ஆயுத எழுத்துக்காக சொன்னேன். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், அகர வரிசைப்படுத்தும் போது நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த வரிசையில் கா, கா, கி, கி இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியாக எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா இக்கில் முடியும். இப்படி தான் ஒவ்வொரு வரிசையுமே முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கா வரிசையில் ஒரு எழுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீனா, அப்போ காவோ கீயோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை தான் முதலில் வைக்க வேண்டும். டாவில் ஒன்று கொடுத்தாங்கன்னா காவுக்கு அடுத்தது தான் நீங்கள் டா வைக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? கா கொடுத்துட்டாங்கன்னா கா வரிசையில் என்னெல்லாம் இருக்குதோ, உதாரணத்துக்கு ஏ வரிசையில் கொடுத்துட்டாங்க கேனா, அந்த கே தான் முதலில் போட வேண்டும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா டா போடணும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கே அப்படின்ற ஒரு இது வருது, கேள்வி அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களேன். கேள்வி அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது தந்தி அப்படின்னு வருது. இதில் நீங்கள் எந்த எழுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த வார்த்தை முன்னாடி போடணுன்னா
இந்த கேவை தான் போடணும். ஏன்னா இது கா வரிசை, முதலில் வரக்கூடிய எழுத்து, இதோடைய வரிசை தான் வந்து என்னது கா. தந்தி என்பது தா என்பது கடைசியாக தான் வருது. சரிங்களா? இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டாவே நமக்கு அகர வரிசை வந்துடும். கா வரிசையில் முதல்ல பார்க்கணும், அதில் இல்லைனா அடுத்த வரிசைக்கு வரணும், அதுக்கு இல்லைனா அடுத்த வரிசை வரணும். இப்படி தான் நம்ம அகர வரிசை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் அப்புறமா சொல்கிறேன். பார்க்குறேங்க. இப்போ ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். மிளகு, மருங்கு, முசிறி, மூதூர், மேற்கு மலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து மாவரிசை. மாவரிசைனா மாவரிசை, அதாவது ஆளை தொடங்கி கடைசி வரைக்கும் எதில் முடியுதுன்னா ஏ வரைக்கும் போகுது. சரிங்களா? ஏ வரைக்கும் போயிருக்கு. ஆளை தொடங்கி ஏ வரைக்கும் போயிருக்கு. சார் இங்கே எங்கே சார் நீங்கள் கேட்கலாம். இந்த மாவை எடுத்து பிரித்து பாருங்கள். இம்மு கூட்டல் ஆ மா. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மை எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இம்மை எடுத்துக்கலாம் அல்லது ஆவை எடுத்துக்கலாம். இப்போ இம்மை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்மு தான் வருது. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா இம்மு தான் வருது. அப்போ ரெண்டாவது எழுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு பண்ணணும். ஏன்னா எல்லாமே இம்மு வரும்போது அப்போ அடுத்த எழுத்துக்கு நம்ம ஜம்ப் ஆகணும். நான் சொல்லுவேன், மறுபடியும் சொல்லுவேன். அதாவது மெய் எழுத்து தான் முதல்ல கணக்கு எடுத்துக்கணும் நான் சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் முதல் கொஷின் பார்க்காம ரெண்டாவது கொஷின் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து இம்மு குட்டலா, இதில் எல்லா எழுத்துலையுமே இம்முன்ற வார்த்தை தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வார்த்தைக்கு போயிடணும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள். மீ என்பது இம்மு குட்டல் ஈ. சரிங்களா? அடுத்தது மா, இம்மு குட்டல் ஆ. அடுத்தது மூ, இம்மு குட்டல் ஊ. அடுத்தது மூ, இம்மு கூட்டல் ஊ. இது இம்மு கூட்டல் ஏ மே. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இல்லாத இடங்களில் நம்ம முதல் எழுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ மருங்கு தான் வந்து 1. ஏன்னா இம்மு கூட்டல் ஆ. அப்போ ஆ வரிசை 1. அடுத்தது ஆவுக்கு அடுத்து என்ன வரும்னா ஈ வரும். இது 2. அதாவது மீ இம்மு கூட்டல் ஈ, மீ 2. அடுத்தது முசிறி. இங்கே பார்த்தீங்கன்னா இம்மு கூட்டல் ஊ. அப்போ ஊ வரிசை இது 3. இம்மு கூட்டல் ஊ, பெரிய ஊ போடுறேன். அப்போ இது 4. இம்மு கூட்டல் ஏ, இது பார்த்திங்கன்னா மே. அப்போ 5. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரே வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாவது எழுத்துக்கு ஆயிடுச்சு. ஆமாம், அடுத்தது பார்க்கலாம். இப்போ மூன்றாவது பாருங்கள். மூன்றாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். படித்தல், ஊக்கம், இனிமை, தமிழ், இதை நம்ம வரிசைப்படி அமைக்கணும். இதை எப்படி அமைக்கலான்னு பாருங்கள். பா, இதில் பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஆ. சரிங்களா? அடுத்தது ஊ, இது வந்து உயிரெழுத்து நேராகவே வந்துடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் இனிமை ஈ, இது தமிழ். இப்போ நமக்கு குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரெழுத்துக்கள் எப்போவுமே வந்து தனியாக வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த உயிர்மெய் எழுத்துக்கெலாம் நம்ம வரணும். அப்போ முதல்ல என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா ஈ தான் வந்து 1, ஊக்கம் 2. இப்போ நமக்கு குழப்பமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழும் படித்தல் தான். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? தா பாருங்கள், பா பாருங்கள், முதல் எழுத்து. இப்போ தா நா பா மா. அப்போ தா என்பது தான் வந்து 3ஆவதாக வரும். சரிங்களா? பா என்பது அதுக்கு அடுத்து வரும். இப்போ 4 முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம அடுத்தது கதிரவன், சந்திரன், ஞாயிறு, திங்கள். இதில் கதிரவன் பாருங்கள், இக்கு கூட்டல்லா. சந்திரன் இச்சு கூட்டல்லா. ஞாயிறு ஞா கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஈ. சரிங்களா? இது மட்டும்தான் என்னாவது ஈ வரிசை வருது. மீதி எல்லாமே என்னது ஆ வரிசை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் போடுறேன். இக்கு கூட்டல் ஆ. அப்போ என்ன வரிசைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆ வரிசை. இது 3மே ஆ வரிசை வருது. இது ஒன்று தான் ஒன்றா வருது. இப்போ இது கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எளிதாக என்ன பண்ணலாம், 4ஆவதுன்னு நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இப்போ கா பாருங்கள், காவுக்கு அடுத்து தான் சா வருது. அப்போ இது என்ன பண்ணலாம், கா 1 போடலாம், சாவை 2 போடலாம். அதுக்கப்புறம் தான் என்ன வருது, ஞாயிறு வருது 3. இப்போ 1 2 3 4. சரிங்களா? இப்போ இது முடிஞ்சு. இப்போ அடுத்தது பாருங்கள் குறிஞ்சி. குறிஞ்சி பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதில் இது வந்து கா வரிசை. அதாவது காவில்
ஊ வரிசை வச்சிங்களா, கால் அப்படியே நீட்டமாக போகும்போது ஊ வரிசையில் வருது. அடுத்தது இது வந்து மாலை அதாவது ஊ வரிசை தான் சரிங்களா. இது வந்து கால ஊ வரிசை, இது மாலை ஊ வரிசை, இது ஆல மா வரிசை, அடுத்தது நெய்தல் சரிங்களா. இப்போ நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், காங்கச்சா வரிசை நம்ம தெரிஞ்சாவே போதும். அதுதான் அந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருங்க நான் சொன்னேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், கா வரிசையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், குறிஞ்சி 1 போட்டலாமா. அடுத்தது தா நா பா மா, அப்போ தா நா பா, அப்போ நாக்கு அடுத்து தான் நான் வருது, மா வருது. அப்போ நெய்தலை 2ஆக போட்டுடலாம். மா வரிசை இது வந்து 3ஆக போட்டுடலாம். மாலை ஊ வரிசை இது இப்போ இது 4ஆக போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பூட்டான், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு ஏரியா பேரை போட்டு நம்ம செக் பண்ணுறோம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இதில் ஆர்டர் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் எழுத்து பார்த்திங்கன்னா கா வரிசை, அப்போ இது 1 போட்டலாம். இது 2வது பாருங்கள், தா ந ப ம, அப்போ தாவை எடுத்துக்கலாம் 2. நான் பார்க்குறோம், நான் இல்லை, பா இருக்குது. தா ந ப ம, பாவுக்கு அடுத்து தான் என்ன வருது, மா வருது. அப்போ பூட்டான் 3, மகாராஷ்டிரா 4. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த டவுட்டு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எழுத்து எழுதுகிறேன், ஊகித்தான், ஊகித்தான் அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்தது ஊக்கினான், ஊக்கினான். இதில் எது முன்னாடி வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி சரியா. இப்போ பார்க்கலாமா. இப்போ நம்ம எடுத்த எடுப்பில் என்ன பண்ணுவோம்னா இக்கு போட்டுடுவோம். ஏன்னா நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து காவை பார்த்தோன்னே இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு தப்பாக போட்டுருவோம். இதனால தான் நமக்கு மார்க் போயிடும் சரிங்களா. இக்கு வந்து நம்ம இங்கே போடக்கூடாது. முதல் எழுத்து வந்து 1 வருது, அதனால 2வது எழுத்துக்கு வரும். 2வது எழுத்து வரும்போது இந்த எழுத்து பிரிக்கிறேன், இக்கு கூட்டல் ஈ. அடுத்தது இங்கே பாருங்கள், இது கடைசியாக தான் முடியுது, அதாவது கா வரிசையில் கடைசி எழுத்து தான் இக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா ஊகி தான் வந்து 1, ஊக்கினான் வந்து 2. இப்போ நான் உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மடை, அடுத்தது கூடை, இதில் எது முன்னாடி வரும், ஏன் வரும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.